ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கார்த்திகை தீபத்திற்கு தேவையான சில பூஜை குறிப்புகள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பூஜை குறிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உருளியில் வீட்டில் நம்ம பூ வைப்போம். அந்த மாதிரி உருளியில் பூ வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பூ வைக்கும்போது இந்த மாதிரி காம்பு இல்லாத பூக்களை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இதே தண்ணி ஊற்றி இந்த காம்பு இல்லாத பூக்களை நம்ம வைக்கும்போது ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அழுகி போயிடும். இந்த பூவோட இந்த இதழ்கள் எல்லாமே தண்ணியிலே இருக்கனால சீக்கிரத்தில் அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உருளியை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது கூடவே கலர் செலோ டேப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர் செலோ டேப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய செலோ டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செலோ டேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கனால நீங்கள் அதாவது நடுவில் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சின்ன செலோ டேப் சைஸுக்கு இருந்தால் மட்டுமே போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செலோ டேப்பு சின்ன சைஸில் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த உருளியில் கலர் செலோ டேப்பு இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பூஜா டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செலோ டேப்பை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த செலோ டேப்பை கொஞ்சம் நெருக்க ஒட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளரில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை அப்படியே ஊற்றாமல் இதில் கொஞ்சமாக நான் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம இந்த உருளியில் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி பத்தாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம பூ வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த உருளியில் நான் ரோஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரோஸை வைக்கும்போது அதோட காம்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கும். அதோட இதழ்கள் மேலே இருக்கும். இப்போ நம்ம சுற்றியே ரெட் கலர் ரோஸ் வச்சாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நான் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ வச்சுக்கிறேன். பெரும்பாலும் இதுக்கு நம்ம காம்புள்ள பூக்களை தான் நம்ம வைக்க முடியும். இதோட காம்பு இந்த தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பூஜை அறையிலையோ அல்லது வரவேற்பறையிலையோ நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடிக்கடி நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஐடியாவை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கார்த்திகை தீப குறிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நம்ம புதிய அகல் விளக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். எத்தனை விளக்குகள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதாவது 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் நம்ம அகல் விளக்குகள் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம இந்த புதிய அகல் விளக்குகளை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து எண்ணெய் வலிய ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணினாலும் சில நேரங்களில் அகல் விளக்குலேருந்து நமக்கு எண்ணெய் வலிய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நம்ம பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புதிய அகல் விளக்கை இந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த தண்ணியிலையே இந்த அகல் விளக்கை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் ஊற வைக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகுது நம்ம போட்டு வைக்கணும். அப்போ தான் இந்த அகல் விளக்குலேருந்து அந்த எண்ணெய் வலியாமல் இருக்கும். இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்மளோட பூஜை அறையில் இந்த மாதிரி சந்தன வில்லை வச்சுருப்போம். இப்போ நம்ம விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சந்தன வில்லையை எடுத்து நம்ம கரைச்சி பொட்டு வைப்போம். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக கரைச்சிடுவோம். அந்த மாதிரி கரைக்கும் போது நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த சிம்பிள் டைப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய சந்தன வில்லை எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பவுடர் பண்ணிவிட்டு நான் ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நிறைய நம்ம கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தன பவுடரில் கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போதும் இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார்த்திகை தீப குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தீபம் வந்து வெளியில் வந்து வைக்கும்போது அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றுவோம். அந்த மாதிரி எண்ணெயை நம்ம பாக்கெட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரில் பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். அதாவது விம் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு கூட கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த டிப் தீபத்தன்னைக்கு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது தான். தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எண்ணெயை இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை கற்பூரமும் ப்ளஸ் ஜவ்வாது பவுடரும் நம்ம வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிறைய திரி வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் தேவையான திரியை வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது அந்த திரி வந்து நல்லா நனைகிற அளவுக்கு ஊற்றினா மட்டும் வந்து போதும். இந்த டிப்பை ஒரு மணி நேரத்திற்கு நம்ம முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயில் இந்த திரி ஃபுல்லாக வந்து ஊறிடும். இதனால் நம்ம அகல் விளக்கில் வந்து போடும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்லா வந்து நின்று எரியும். அதாவது அந்த காற்றுல எல்லாம் வந்து திரி அணைஞ்சு போகாமல் வந்து இருக்கும். நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம பூஜை பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுருப்போம். அதில் வந்து பொட்டு வைக்கிறதுக்காக நம்ம வந்து சந்தனம் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் நான் வந்து குங்குமம் வந்து எடுத்திருக்கேன். இன்னொரு கிண்ணத்தில் சந்தனம் பவுடர் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நான் இந்த சந்தனம் பவுடரில் கொஞ்சமாக பூஜா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூஜா பவுடர் நிறைய விதமான நறுமண பொருட்களை போட்டு நம்ம வந்து அரைச்சி வந்து வச்சுருக்கோம். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணிக்கு பதிலாக பன்னீர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம படங்களுக்கு பூஜை பொருட்களுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த அகல் விளக்கை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா தொடச்சிட்டு காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அகல் விளக்கை நல்லா காய வச்சு வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த எல்லா அகல் விளக்குக்கும் நான் வந்து பொட்டு, அதாவது சந்தனம் குங்குமம் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 7 விளக்குக்கு மட்டும் சந்தன குங்குமம் வந்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரில் பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை இந்த மாதிரி வந்து ஊற்றணும் அப்படின்னா ஒரு சொட்டு கூட கீழே வந்து ஊற்றவே ஊற்றாது. நமக்கு அந்த வெளியில் விளக்கு வச்சதுக்கு அப்புறமா ஊற்றுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அகல் விளக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்திருக்கேன். இதே தீபத்தன்னைக்கு நம்ம நிறைய அகல் விளக்கு வந்து ஏற்றுவோம். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு அகலமான பெரிய தாம்பாள தட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து எடுத்து வெளியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எண்ணெய் ஃபுல்லாக நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து திரி வந்து போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே திரியை வந்து ஊற வச்சுருக்கனால இது நல்லாவே வந்து நின்று எரியும். சப்போஸ் நம்ம வந்து வெளியில் காற்றடிக்குது, அணைஞ்சு போயிடுது அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வைக்கக்கூடிய அகல் விளக்குக்கு மட்டும் 2 திரி போட்டு நம்ம வந்து வைக்கலாம். 2 திரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு காற்றுல வந்து அணைஞ்சு போகாது. இதே வீட்டுக்குள்ளே வந்து அகல் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு திரி வந்து போட்டாலே வந்து போதும். வெளியில் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பெரிய மொத்த திரியாக வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அணைஞ்சு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து நின்று எரியும். நமக்கு வந்து அது அணைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம திருப்பி வந்து பற்ற வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் வந்து திரி வந்து போட்டுட்டேன். இதை வந்து பற்ற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது தீபம் வந்து ஏற்றிக்கலாம். தீபங்களை நம்ம ஃபஸ்ட்டு வாசலில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஏன் அப்படி வந்து வைக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதா வந்து ஐதீகம் இருக்குது. நம்ம தீபத்தன்னைக்கு பழைய அகல் விளக்கம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். புதிய அகல் விளக்கு நம்ம எத்தனை வாங்கியிருக்கோமோ அதில் வந்து 2 எப்பயுமே தலைவாசல் படியில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. தலைவாசல் படியில் வைக்கக்கூடிய அகல் விளக்குகள் புதிய விளக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லது. நம்ம பூஜை அறையிலையும் வந்து 2 அகல் விளக்குகள் வந்து வைக்கலாம். சமையல் அறையிலையும் வந்து புதிய அகல் விளக்குகள் வந்து வைக்கலாம். நம்ம வாசலில் வைக்கக்கூடிய தீபங்கள் வந்து அணையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம திரியை கொஞ்சம் வெளியில் இழுத்த மாதிரி வந்து வைக்கணும். அந்த மாதிரி வெளியில் இழுத்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எண்ணெய் வந்து வலிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த திரி வழியாக நமக்கு வந்து எண்ணெய் வந்து வலியும். இதனால் விளக்கு வச்சுருக்க அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு எண்ணெய் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது நம்ம விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இலைகள் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே நம்ம இந்த அகல் விளக்கை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் தரையில் எண்ணெயும் வந்து வழியாது. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கார்ட்போர்ட் அட்டை இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அட்டையை வச்சும் நம்ம வந்து அகல் விளக்கு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வச்சாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வெற்றிலை இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெற்றிலையில் தீபம் ஏற்றுறது ரொம்பவே வீட்டுக்கு சிறப்பு. இந்த வெற்றிலையை நம்ம வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, அந்த வெற்றிலையோட காம்பு பகுதி நமக்கு வலது பக்கமாக வந்து இருக்கணும், அதோட நுனி பகுதி நமக்கு இடது பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அகல் விளக்கு இந்த வெற்றிலை மேலே நம்ம வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வெற்றிலையும் இல்லை, கார்ட்போர்ட் அட்டையும் கட் பண்ண டைம் இல்லை, வாழை இலையும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலையை நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி இலையையும் வச்சு நம்ம வந்து அகல் விளக்கு தீபம் வந்து ஏற்றலாம். ஸோ தீபத்தன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி அகல் விளக்கு தீபம் வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் நமக்கு வந்து வலியாது. அப்படியே ஒரு சில இடத்துல எண்ணெய் வந்து கொட்டிடுச்சு, வலிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவையோ அரிசி மாவையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக தூவி விட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு நல்லாவே வந்து நீட்டாகிடும். ஸோ இந்த ஐடியா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம விசேஷ நாட்களில் பூஜை அறையை மலர்களெல்லாம் வந்து நல்லா வந்து அலங்கரிப்போம். அந்த மாதிரி அலங்கரிக்கும் போது இந்த கஜலட்சுமி விளக்கையோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கையோ எப்படி வந்து அலங்கரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து கஜலட்சுமி விளக்கை நல்லா க்ளீன் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக டபுள் சைட் ஒட்டுற டேப்பு தான் பின்னாடி வந்து ஒட்டிக்கிறேன். நல்லா கரெக்டாக ஸ்ட்ராங்காக பார்த்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து பக்கத்தில் கொஞ்சம் செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். டபுள் சைடு ஒட்ட டேப்பை இது மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போது இதை வந்து இந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பூ வந்து வைக்கலாம். நடுவில் நான் வந்து சாமந்தி பூவையும் சுற்றி வந்து ரோஸையும் நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து ஒட்ட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து ஒட்டியாச்சு. பின்னாடி நல்லா டைட்டாக பிடிச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதாவது அதோட அந்த காம்பு பகுதி நல்லா அந்த டபுள் சைடு ஒட்டுற டேப்பில் ஒட்டியிருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே விழுந்துடும். இப்போது இந்த பூவெல்லாம் நல்லா வந்து விரிஞ்சு நல்லா இந்த அம்மன் விளக்கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடியில் வந்து தட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நான் வந்து பச்சரிசி வந்து போட்டுக்கிறேன். ஏன் வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனை எப்பயுமே நம்ம சிம்மாசனத்தில் தான் வந்து உட்கார வைக்கணும். இது பற்றின குறிப்பு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நான் நல்லெண்ணெயில் ஜவ்வாது பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயை நான் வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து ஊற்றுறதுனால வீடு ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல நறுமணம் இருக்கும். இது கூடவே நான் வந்து திரி வந்து போட்டுக்கிறேன். திரி எப்பயுமே ரெட்டை திரியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக இந்த தட்டுலையும் நான் வந்து சுற்றி பூ வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த தட்டு ஃபுல்லாக பூவை வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து அம்மன் விளக்கை நம்ம வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அம்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மன நிறைவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கஜலட்சுமி விளக்கையோ காமாட்சி அம்மன் விளக்கையோ மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம தீபம் வந்து ஏற்றும் போது வீடு ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு நறுமணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் நமக்கு. நம்மளால் டெய்லியும் இந்த மாதிரி பூக்களால் விளக்கை வந்து அலங்காரம் வந்து பண்ண முடியாது. அதனால் விசேஷ நாட்களில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மன நிறைவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன பூஜை டிப்ஸில் உங்களுக்கு ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.